வணக்க மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெவி கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் கொஞ்சம் நல்லா மைண்ட் கிராஃப்டே போடல. ஏன்டா மைண்ட் கிராஃப்டே போடலன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை, ஓகேவா? அது கொஞ்சம் வேலை, அதை வச்சு இது பண்ணிங்க. இந்த வீடியோவில் பார்ட் 6 பார்க்க போகிறோம். லைக் டார்கெட் கொஞ்சம் ரீச் பண்ணணும், வேண்டிக்கணும். அயன் பிளாக் இது வந்து சும்மா வந்துருக்கேன். இந்த ஆர்சி இது பண்ணிக்கிறேன். இந்த அயன் பிளாக் எதுக்கு வச்சுருக்குன்னு தெரியல. இது கட்டி விட்டுற வேண்டியதான். டிஸ்பென்சர்லாம் இருக்குது, இதெல்லாம் வேலைக்கு தான் வச்சுருக்கேன். சரி, இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் மழையோடு ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவில் அன்லிமிட்டட் ஃபிஷ் ஃபார்ம், ஓகே, அதாவது அன்லிமிட்டட் எக்ஸ்பி ஃபார்ம் மாதிரி அது மாதிரி சொல்லலாம். அது தேவையான பொருட்கள் வாட்டர் பக்கெட்டு சாப்பிட்டு நிறைய இருக்குது. இந்த அயனுக்காக அதான் என்னோட ஃபார்மே இருக்குது. அப்புறமா என்ன அயன் எல்லாம் பாதிக்கு மேலே அயன் என் செஸ்ட்டில் தான் இருக்குது. பட் கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் பேர் என்னது வர மாட்டேங்குது. கொஞ்சம் அதுலேருந்து எடுத்துகிட்டு அந்த ஸ்டார்ட் வச்சுருவேன். அயனை தச்சு இப்போ போயிட்டு ஆப்பர் அப்படி இது நிறையா பண்ண வேண்டியது. எல்லோரும் கேட்குறாங்க, என்ன ப்ராப்ளம் இப்படி இருக்குது? ஓ சாரி ஸ்விம்மிங் பூலில் நீங்கிறதான மேலே அப்படின்னு யாரும். ஓகே, இதில் வந்து இங்கே வந்துட்டு இப்படி பிடிச்சி அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான். இப்போ இங்கே வந்துட்டு ஐயோ நான் என்னெல்லாம் பண்ணிட்டேன் இதாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலாம், மறந்து போச்சு. அதனால் யாரும் என் வீடியோ பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொன்னால் பார்க்காம இருக்காதிங்க. மறக்காமல் லைக் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அது பக்கெட் 2 பக்கெட். ஓகே, ஒரு இது வேணும். அப்புறம் என்ன தேவை? எதுவும் தேவை முடியும். ஹாப்பர் தேவை. ஹாப்பரே இல்லை, ஹாப்பர் செஞ்சுக்கலாம். ஹாப்பருக்கு செஸ்ட்டு தேவை. சாம்பர் ட்விஸ்ட்டு இந்த பணமும் வாங்க செஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. எங்கே ஒரு பிளாக் இருக்குது. ஃபயர் எக்ஸ்டிங் போர்ஷன் இங்கே தான் கிடச்சிது. இதை நெட்டு வச்சுக்கிட்டு ஃபயரில் கீழே உடல்ல ஃபுட்டு இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. பார்த்துக்கோங்க, இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் அந்த பாதி அவ்வளோதான். இதுமாதிரி இருக்காது. அப்போ உட்டு வந்து என்கிட்ட எடுக்கணும். இப்போ நான் உட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நல்லா டைம் ஆயிடும். எப்படியோ எடுத்தாச்சு. 1 ஸ்டாக் ஏதாவது 20 உட்டு. இது ஊடு விட்டுது அப்படின்னு சொல்ல வேண்டியதான். இப்போ வந்து 2 செஸ்ட்டு பண்ணணும். அப்புறமா ஒரு ஹாப்பர் இல்லை ஒரு மைண்ட் கட் பண்ணணும். அப்புறமா ஹாப்பர் தான் ஒன்று. ஹாப்பர் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன்னா ஓகே, எல்லாம் ரெடி. மேங்கா ஓகே. இப்போ நதர் போயிட்டு அதான் நதர் போயிட்டு என் சூட்டை பார்க்குறீங்களா? டைமண்டில் ஐயோ காண்டு ஏற்றுறாங்க. சரி, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு கிராஃப்டிங் டேபிள் உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த கிராஃப்டிங் டேபிள் வரும்போது எப்படி பார்த்தீங்களே, மூளையை பாருங்கள் சார். ஐயா மூளை எங்களா அந்த பிக்காக்ஸ் இங்கே வந்துருக்கு. அது வச்சு ஐயோ பிக்காக்ஸில் வருமா? இது ஆனில் வந்துச்சுரா. ஆப்பர் வந்துடும். ஆனில் தான் வராதுன்னு நினைக்கிறேன். ஃபோன் வராது. அது ஐயோ இந்த மழை தாங்க கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இதுவாக தான் போட்டு காட்டுறேன். ஒரு வாட்டி வாட்டர் எடுத்துக்கணும். வாட்டர் எடுத்தா நாளையும் போகலாம். இது இன்ஃபினிட் தான். எங்கே வாட்டர் பாட்டில் அங்கே இருக்குது. ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஃபயர் எக்ஸ்டிங்ஸை கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் உள்ள பார்த்தேன். ஐயோ பத்தாது கேமில் மகளே, இது ஜென்ரேட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிரும். அதனால் ஜென்ரேட் ஆனோடனே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
அதுக்குள்ளே வீடியோ பிடிக்காம எல்லாம் லைக் பண்ணி வந்து பாருங்க. இதான் வீடு மாதிரி கட்டி வச்சுருக்கேன். கேஸ் இருக்கான். ஐயோ பார்த்துட்டானா கேஸ்ட்டு பார்க்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஸ்குவாட் இருக்கா? இல்லை. சரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டக்குன்னு போயிட்டு ஒரு ஸ்குவாடை பண்ணிடலாம். ஐயோ டக்குன்னு ரெட்டு சாரி இருக்குமா? ஐயோ வைடா ஸ்குவாடு 2 ஸ்குவாடு 2 பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓபி லெவல் ஜி. ஐயோ வந்துட்டான் வீட்டில் ஒன்றும் இல்லை வீட்டுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அவன் தான் மிஸ் பண்ணிட்டேன். நல்லது. இந்த என்னது? ஓ நான் சொன்னதா? ஐயோ கோல்டு போடலை. போட்டுறேன் சார். ஐயா கோல்டு போட்டுறேன். ஒரு கோல்டு போட மாறினா நான் இருக்கிறேன். ஒரு மேலே ஒரு கோல்டு போட வந்துட்டேன். நிறைய கோல்டு எடுத்து வச்சிருந்தேன். அங்கே இருக்கும் நினைக்கிறேன். கோல்டு ஆர்மர்லேயே போயிடலாமா? நான் டைமண்ட் ஆர்மர் ஃபுல்லாக வச்சுட்டு கோல்டு ஆர்மரை எடுத்து ஃபுல்லாக கோல்டில் போயிடலாம். இந்த டாப்பரில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு போயிட்டு இதெல்லாம் இங்கே வச்சுட்டு இதெல்லாம் இந்த டிஸ்பென்சர் டிஸ்பென்சர்லாம் வச்சுருவாங்க. இப்போ போயிட்டு கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு ஒரு பிளேட் ஒரு இது அப்படின்னா பண்ண முடியுது. அதனால் நியூ இயர் டைமண்டில் வச்சுருக்கோம். ஓகே எல்லாம் பாதி டைமண்டோட ஐயனா கோல்டு நம்மளோட போயிட்டுருக்கோம். ஓ டக்குன்னு போடா. வேறு என் ஃபோன் ரொம்ப லேக் ஆகும். இதுக்கு காரணம் நீங்கள் லைக் பண்ணுங்கள். மகளே லைக் டார்கெட் சொல்ல மாட்டேன். லைக் டார்கெட் 5 வியூஸ் எப்பவும் போல் 100. என்னடா இவ்வளோ கம்மியாக இவ்வளோ பெரிய 5000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. இந்த 5000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எல்லாம் நீங்கள் தான் காரணம். எனக்கு தெரியும். இந்த 5000 ஐயோ என்னடா இந்த 5000 சப்ஸ்கிரைபர்க்கா முன்னாடி அடிக்கணும். முடியலடா ராமா. போகும்போது நான் ஃபயர் எக்ஸ்டிங் முடிச்சுட்டு தான் வெளில போகிறேன். 2 மினிட்ஸு பரவாயில்ல. 2 மினிட்ஸ் நான் வேலையை முடிச்சிடும். ஃபிஷ் ஃபார்ம் கட்டுறதுக்காகவே இந்த வீடியோவா? ஃபிஷ் ஃபார்மில் எவ்வளோ பெரிய பவர் இருக்குது தெரியுமா? இந்த வீடியோ ஃபிஷ் ஃபார்முக்காக இல்லை. ஃபிஷ் ஃபார்மை எப்படி பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த வீடியோ நான் ஃபிஷ் ஃபார்மை தயார் பண்ண பார்க்குறேன். கேஸ் இருக்கான். என்ன குடிக்கலையா? கேஸ் இருக்கா? ஒரே ஓட்டமாக ஓட வேண்டியதான். ஐயோ கொஞ்சோண்டு ஹீலாவு ஹீலாயிரு போடா.
கேஸ்ட் வேணாம்னு சொல்கிறேன். ஐயோ பிக்காக்ஸ் அடிக்கல. கொஞ்சம் மூடுறா. ஐயோ டக்குடா. ஃபஸ்ட் ஹீல் ஆகிக்கலாம். கொஞ்சம் ஹெல்த் வரட்டும். வெயிட் பண்ணுங்க. இருக்கானா இல்லை ஓ நான் குச்சி செத்துருவேன். என்னடா சொல்ல நான் டயர்ட் போட்டானா யார் இது வந்து என்ன பேக். ஐயோ வந்துட்டேன். நல்லா ஓடிது. கிரிக்கெட் விளையாடுற சும்மா கிரிக்கெட் மாதிரியே இருக்கும் மக்களே. சத்தியமாக சொல்கிறேன். வாடா அட்ரா. இப்போ வந்து அட்ரா மக்கள் இருங்க. ஹெல்மெட் அவங்ககிட்ட ட்ரேட் பண்ணி பார்க்கலாமா என்ன பண்ணுறான்னு. ஹெல்மெட் ஓகே ஹெல்மெட் வச்சுதான். சரி நல்லதாக தர மக்கள் முன்னாடி காட்டிகிட்டு இருக்கேன்டா. ஏதோ தந்துருக்கான். என்னது நெதராக். இப்போ நம்ம வந்து ஒரு எம்எல்ஜி பண்ண போகிறோம். நம்ம கீப் இன்வென்ட்ரி வச்சுருக்கிறதுனால லாவாவில் ஊற்றி டக்குன்னு இது எடுத்துடலாம். அதை எடுத்த உடனே நம்மளும் கரெக்டாக தப்பிச்சிடலாம். ஓகே லாவா எம்எல்ஜி பண்ண கவுச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். ஓகே குதிச்சிட்டேன். அப்பா எடுத்துட்டேன். ஒரு செகண்டில் எடுக்கலன்னு நினச்சேன். எடுத்துட்டேன். ஹாட் ஸ்டப். ஓகே எல்லாம் ரெடி. இப்போ வந்து வாட்டர் பக்கெட் வாட்டர் பக்கெட் இருக்கு. இப்போ வந்து நமக்கு தனியாக வந்து இதுதான் நம்ம இங்கே போயிட்டு உப்பு வச்சுருக்கோம்ல உட்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 6 சைன் போடு. ஓகே 6 சைன் போடு. அப்புறம் ஒரு ட்ராப் டோர் வேணும். ஐயோ இங்கே இருக்குது ட்ராப் டோர். 1 எத்தனை இருக்குது மொத்தம் ட்ராப் டோர் 2. ஓகே 6 எடுத்துக்கலாம். எல்லாம் இப்போ பஞ்சுவலாக தான் இருக்குது. வேறு வேணுமா? தேவை. சரி இப்போயே பண்ணிடலாம். ஓகே மக்களே இதோட முடிச்சுக்கலாம். பாய்.